இன்றைக்கு நாம் ஒரு பெருந்தொகையினராக 150 கோடிகளை தாண்டிய மக்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட முஸ்லிம் சமுதாயத்துடைய எண்ண ஓட்டத்திலும் உள ஓட்டத்திலும் பதிந்திருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை கேட்டாலும் மாற்ற முடியாத மாறாத என்கின்ற அளவில் பதிந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் நாம் இப்பொழுது தோல்வியுற்ற நிலையில் இருக்கிறோம், மனவிரக்தியில் இருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய பலகீனமான கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. திருப்பி இந்த இஸ்லாமிய சமுதாயம் எழுச்சி பெறும், திருப்பி இந்த சமுதாயம் வளரும், திருப்பி இந்த இஸ்லாமிய சமுதாயம் தலை துவங்கும் என்பதெல்லாம் என்றைக்கு நடக்கப் போகிறதோ என்கின்ற ஒரு வேதனை மனமோட்டம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய மக்களிலே எல்லோருடைய உள்ளத்திலும் வித்தியாசமின்றி இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வீழ்ச்சிக்கான காரணிகள், இதற்கான பின்னணிகள், இன்றைய எமது நிலைக்கான இந்த நிலைக்கான உந்துதலாக தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் என்னவென்றெல்லாம் அவதானிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு குர்ஆனும் சுன்னாவும் இது பற்றி எங்களுக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக வழிகாட்டல் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வது எமது தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சர்வதேச உலகிலே எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெறுவதற்குரிய எல்லா விதமான தகுதிகளும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. நீங்கள் எந்த சமுதாயத்தையும் விட எல்லா விதமான சடரீதியான எல்லா விதமான தகுதிகளும் இந்த சமுதாயத்தில் இருப்பதை நீங்கள் காண முடியும். அதை நாம் உலக ரீதியாக உணர்கிறோம். நாம் வாழுகின்ற நாட்டில் இருந்து இன்னும் உலக ரீதியாக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் விரிந்து வாழ்கிறார்களோ அந்த இடங்களை வைத்து நாங்கள் உணர்கிறோம். இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே மிக உச்சகட்ட வளர்ச்சியிலும் மிக உச்சகட்டமான இடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு சமுதாயம் என்றால் அது இந்த இஸ்லாமிய சமுதாயம் தான். பொருளாதார துறையிலே எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய வளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத்தின் காரணமாக சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழ்கிறார்களே, அந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய இடத்திலும் ஒரு வளத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அவர்கள் சிறுபான்மையாக வாழுகிறார்கள், ஆனால் அவர்கள் வாழக்கூடிய நிலத்துக்கு அடியில் அல்லாஹ் தஆலா ஒரு செல்வத்தை என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான். இப்படி உலகத்திலே பல இடங்களில் பார்க்கலாம். சைனாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் சைனாவுடைய மேற்கு பகுதியில் சின்சியாங் இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய அன்றைய காலத்திலே மிக முக்கியமான மாநிலமாக இருந்த துர்கிஸ்தான், அஷர்கியா என்று அழைக்கப்படுகிறது, கிழக்கு துர்கிஸ்தான், அது சின்சியாங் என்ற சைனாவுடைய 5 மாநிலங்களில் ஒரு மாநிலம். அதில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்கள், பெரும்பான்மையானவர்கள் அதிலே முஸ்லீம்கள். அங்கேதான் பெட்ரோலியம் என்ன செய்கிறது, கிடைக்கிறது, கேஸ் கிடைக்கிறது என்கின்ற இடத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அதனால் சைனாவுடைய அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய பிரதேசம் எது, அந்த பிரதேசம் தான். பர்மாவிலே ரோஹிங்கியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய மேற்கு பகுதியில் தான் பெட்ரோலியத்துக்கான வாய்ப்பை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வைத்திருப்பதை பார்க்கிறோம். அப்போ வள ரீதியாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு எல்லா விதமான நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியில் என்ன செய்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக, நில ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கான நல்ல வாய்ப்புள்ள ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம். சனத்தொகை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 160-170 கோடிகளை தாண்டக்கூடிய ஒரு பெரும் எண்ணிக்கை கொண்ட ஒரு சமுதாயம் இது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு அவதானிகளால் அல்லது இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்து கொண்டு இஸ்லாத்துடைய வீழ்ச்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய அல்லது மெட்டீரியலாக சடரீதியாக இஸ்லாமிய வீழ்ச்சிக்கான காரணி என்ன என்று இந்த சமூக உளவியல் என்கின்ற அடிப்படையில் ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய பார்வைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா எதை முதலாவது சொல்வார்கள் தெரியுமா? முதலாவது அவர்கள் எதை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் மார்க்கமில்லாத பார்வையால் தான் முன்வைக்கிறாங்க. எப்படி? முதல் பணக்காரரை பார்த்தீர்களா? முஸ்லிம்களில் இல்லை, முஸ்லிம்களில் இல்லை. அப்ப இஸ்லாமிய வீழ்ச்சிக்கு முதலாவது காரணம் என்ன? முதலாவது பணக்காரர் முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லாதது. கல்வித்துறையில் நீங்க பார்த்தீர்களா? விஞ்ஞானிகள் எடுத்து பார்த்தீர்களா? அதில் முன்னோடியாக முஸ்லிம்கள் இல்லை. எனவே இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சியில காரணம் என்ன? கல்வித்துறையில் உள்ள அந்த விஞ்ஞான துறையில் உள்ள ஆரம்பத்தில் முதலிடம் பிடிக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இல்லை. சர்வதேச விஷயங்களில் தீர்மானிக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய திறனில் முஸ்லிம்கள் இல்லை. இப்படி பல தீர்வுகளை பல பிரச்சனைகளை முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிகளுக்கு காரணமாக சொல்லுவதை நம்மளாம் வாசிக்கிறோம், படிக்கிறோம். சிலருக்கு அதையே ஒரு எண்ண கருவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வீழ்ச்சிகளை முதலாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறாமல், இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து ஆய்வு செய்யாமல்,
இஸ்லாத்துடைய அந்த பார்வையிலே நாம் ஆய்வு செய்வோம் என்று சொன்னால், இவர்கள் பட்டியலிடுகிறார்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சி என்பது, அதுதான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கே காரணம். முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எதை அவர்கள் பிரச்சனையாக சொல்கிறார்களோ, எதை அவர்கள் தீர்வு இல்லை என்று சொல்கிறார்களோ, இந்த இடத்திலெல்லாம் நாம் இல்லை என்று சொல்கிறார்களே, அதுதான் முதன்மையான காரணம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு இஸ்லாத்துடைய பார்வைக்கு வருகிறேன். என்ன சொல்கிறார்கள்? அதாவது கல்வித்துறைகள் சம்பந்தமாக ஆர்வம் ஊட்டுகிற நேரத்தில் இந்த துண்டு பிரசுரத்தை வெளியிட்டிருந்தார்கள். என்ன? முஸ்லீம் பணக்காரர்கள், நமது ஊரிலே நம்ம நாட்டில் உள்ள முஸ்லீம் பணக்காரர்கள் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு முஸ்லீம் வந்து எத்தனாவது பணக்காரர் லிஸ்ட்ல வாரான்னு சொன்னால் அவர் ஒரு 30வது 35வது லிஸ்ட்ல வாரான். ஆனால் முதலாவது 2வது 3வது எல்லாம் அந்நிய மதத்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றான். இஸ்லாத்துடைய கொள்கையை ஒழுங்கா பின்பற்றினான்னா அவன் கடைசியாவது பணக்காரனா தான் என்ன செய்யலாம், வரலாம். இஸ்லாத்துடைய கொள்கையை ஒழுங்கா பின்பற்றினான்னா அவனால் ஒரு நாள் என்ன செய்யலாது, முதல் பணக்காரன் என்ற லிஸ்ட்டை பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாதுன்னா, இஸ்லாம் வந்து பொருளாதாரத்தை சேமிப்பதை விட செலவழிப்பதை தான் என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. தனது கஜானா காலியாகினாலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அதன் ஊடாக ஏதாவது நன்மை பயக்க முடியும் என்றால் அதை இஸ்லாம் என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. அன்சார்கள் முதல் நிலையில் இருப்பதற்கான காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நேரத்தில் வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், முற்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த தர்பியாவில் சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளை வளர்த்தெடுத்து, இந்த தர்பியாவில் உலகம் நிரந்தரமில்லை, உலகத்தில் சேமிப்பு நிரந்தரமில்லை, உலக வாழ்க்கை நிரந்தரமில்லை, மரணத்துக்கு பின்னால் தான் உண்மையான வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படி என்று சின்ன வயதிலேயே ஊட்டி 20 வயசுல அவனுக்கு உலகத்துல முதலாவது பணக்காரனா வாண்டா எப்படி நடக்கும்? நம்ம கொடுக்கிற தர்பியாவே என்ன, சேமிக்காத தர்பியா. அவன் சேமித்தாலும் மனசை உறுத்தக்கூடிய தர்பியா, அவன் செலவழித்தாலும் சரியாக செலவழித்தேனா என்று நினைக்கக்கூடிய தர்பியா. அப்படி இருக்கிற நேரத்தில் உலகத்தில் முதலாவது லிஸ்ட்ல வர முடியாது. அதுக்கு நிறைய வஞ்சகங்கள், பொறாமைகள், கஷ்டங்கள், மற்றவனை ஏற்று பிழைக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் வரணும். அது இருந்தால்தான் அதை அடுத்த முறை தக்க வைக்கவும் வேணுமே. இந்த வருஷம் வந்து சரி வராது, அடுத்த வருடம் என்ன செய்யணும், அதில் தக்க வைக்கணும். அப்ப இப்படியான நிலைமைகள் என்ன செய்யும், உருவாகும். ஆனா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியே இருந்து இஸ்லாமிய சமுதாய ஆர்வலர்கள் தான், ஆனா இஸ்லாமிய அறிவு இல்லாமல் இதை ஒரு வீழ்ச்சிக்கான காரணியாக பட்டியலிடுவதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கல்வித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தை படிச்சாங்களா படிக்கலையா என்று சொல்ல முடியாத லெவல்ல விஞ்ஞானிகள் இல்லை, ஆயுதங்கள் குறைவு, நம்மகிட்ட ப்ரொடக்ஷன் குறைவுன்றாங்க, படிக்கல அப்படின்றா. இஸ்லாமிய சமுதாயத்தில் விஞ்ஞானிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை படிக்கவில்லை. இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தானே பேசுறோம். ஆயுத பலம் என்ன என்றதை என்ன செய்யல, படிக்கல. இன்றைக்கு ஆயுத பலம் பணம் கொடுத்து நினைத்த முறையில் ஆயுதத்தை வாங்க முடியக்கூடிய நாடுகளாக எந்த நாடு இருக்குது, முஸ்லிம் நாடுகள் தான். முஸ்லிம் நாடுகள் தான் என்ன செய்கிறது, இருக்கின்றன என்பதை என்ன செய்யல, அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எல்லா வகையிலும் பொருளாதாரம் தானே முதலாவது. ஒருவனை கல்வியில வளர்த்தெடுப்பதற்கு, ஒருவனை சமூக வளத்தில் வளர்த்தெடுக்கிறதுக்கு, ஆயுதத்தில் வளர்த்தெடுக்கிறதுக்கெல்லாம் முதலாவது என்ன, பொருளாதாரம். பொருளாதாரம் ஒரு சமுதாயத்தில் அதிகமாக இருந்தால் அதையெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம், உருவாக்கி விடலாம். அன்புள்ள சகோதரர்களே, நினைச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்காக நமது நாடுகளிலே கல்வித்துறை சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் எதை யோசிக்காம பேசுறாங்க. இப்போ முஸ்லிம் சமுதாயத்தில் வைத்தியர்கள் உருவாக வேண்டும், நல்ல சிந்தனை. முஸ்லிம் சமுதாயத்தில் டாக்டர்ஸ்மார் உருவாகணும். அதற்கு மெயினாக எதை சொல்வார்கள், இந்த பிரசவத்தோடு சம்பந்தப்பட்ட வியோஜிக்கள் நிறைய என்ன செய்யணும், உருவாக வேண்டும். பெண் வியோஜிக்கள் இருந்தால்தான் என்ன செய்யலாம், பெண்களுக்கு இந்த பிரசவங்கள் பார்க்கிறது அது சம்பந்தமான விஷயங்களை முறையாக நாம் செய்து கொள்ளலாம். இப்படி சொல்லக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள யாராவது முஸ்லிம் ஆண்கள் வியோஜி ஆகக்கூடாது ஃபத்வா கொடுத்தாங்களா? முஸ்லிம் ஆண்கள் வியோஜி ஆகக்கூடாது, ஏன்னா அது பெண்களோடு சம்பந்தப்பட்ட வேலை அப்படி என்று யாராவது ஒரு ஃபத்வா கொடுத்தாங்களா? கொடுக்கல. அப்ப என்ன பின்னணி, சரியாக யோசிச்சு தீர்ப்பு சொல்லிக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. சரியாக யோசித்தேன்னு சொன்னால் பெண்களுடைய மகப்பேரை இந்த மாதிரி பிரசவங்களை யார் பார்க்கணும், பெண்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லிம் பெண்களை நாங்கள் வியோஜி துறையில் படிக்க வைக்கிறோம். சரி, தூர சிந்தனையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தீர்ப்பு என்ன சொல்லணும், ஆண்கள் யாரும் வியோஜி அந்த துறை என்ன செய்ய வேண்டாம், எம்ப்ரியாலஜியில் அந்த துறையை யாரும் படிக்க வேண்டாம்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு யாரும் சொல்ல ரெடி இல்லை, அதுவும் படிக்கட்டும், அதையும் படிக்கட்டும். அதுல உள்ள ஒரு 100 பேரை எடுத்து பெண்களை உருவாக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அதை யாரும் சொல்லவில்லை. அப்ப என்ன நடக்குது தெரியுமா, இஸ்லாமிய சமுதாயத்திலே முன்வைக்கப்படக்கூடிய தீர்வுகள் எல்லாம்
அவரவர்கள் வீட்டில் இருந்து அல்லது 4 பேர் இருந்து யோசிச்சு போட்டு நாளைக்கு எழுதுகிற கட்டுரைகள் மாதிரி என்ன செய்து விட்டன, ஆகிவிட்டன. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தை பற்றி பேசுகிறோம் என்கின்ற முதல் கவனம் நம்மகிட்ட இருக்கிறோம். நம்ம எழுதுவதற்கு முன்னால, பேசுவதற்கு முன்னால, அந்த சமுதாயத்தில் ஒரு வழிகாட்டலை முன்வைப்பதற்கு முன்னால நாம் ஒரு சமுதாயத்தை பற்றி பேசுகிறோம் என்கின்ற முதல் கவனம் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த கவனம் இல்லாமல் இந்த மாதிரி பார்வையில பார்த்தாங்கன்னு வைங்களே, நிறைய இப்படி தான் விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒருவர் இதா ஹலக்கன் நாஸ், மக்கள் எல்லாம் நாசமாகி விட்டார்கள், அழிந்து விட்டார்கள், வீழ்ச்சியில இருக்கிறார்கள் என்று பொத்தாம்பதுவாக சொல்வார்களாக இருந்தால் ஃபஹுவ அஹ்லகுஹும், அவர்தான் அவர்களிலேயே மிகவும் நாசமாக போன வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்தான் அவர்களிலேயே மிகவும் நாசத்துக்கு தகுதியானவர். அப்படின்னா என்ன, இந்த பார்வை ஒரு நாளும் வரக்கூடாது. இந்த பார்வை ஒரு நாளும் வரக்கூடாது. சமுதாயத்துக்கு தீர்வு சொல்லுகிற நேரத்தில், சமுதாயத்துடைய வீழ்ச்சிகளை அளக்கிற நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு எந்த மூளையை அதாவது உருவாக்கி ஆர்டிபிஷியலாக உருவாக்கி தந்திருக்கிறார்களோ அதை வச்சு இந்த சமுதாயத்தை என்ன செய்யக்கூடாது, நாங்கள் பார்க்க கூடாது. சமுதாய ரீதியாக அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக நீங்கள் உலக ரீதியாக பலம் இழந்திருக்க மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் முன்னறிவிப்பிலே, வீழ்ச்சியை எங்கிருந்து நம்ம ஆய்வு செய்யணும், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். இந்த உலகத்திலேயே கணிப்பீட்டையும் எல்லா விஷயங்களையும் அப்படியே நுணுக்கமாக சொல்ல முடிந்தவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அவனால் தான் அது சிறந்த முறையில் சொல்ல முடியும். காரணம், அவன் எல்லா பகுதிகளையும் அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ், நாம் கேட்ட ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன, ததா அலைக்குமுல் உமம் கமா ததா அலா கஸஅத்திஹா காலு அவ மின் கில்லத்தின் நஹ்னு யௌம இது யா ரசூலல்லாஹ். எப்படி சாப்பாட்டு தட்டுக்களை நோக்கி சாப்பிடுவதற்காக வருவார்களோ அதுபோன்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி எதிரிகள் என்ன செய்வார்கள், வருவார்கள். காலு, அவர்கள் கேட்டது நபி தோழர்கள் என்ன தெரியுமா, லௌகீக ரீதியான ஒரு கேள்வி கேட்டார்கள், மெட்டீரியல் ரீதியான ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன, நாங்கள் உலகத்தில் கொஞ்சம் பேராக இருப்போமே அதுதான் காரணமா, அதுதான் காரணமா அப்படின்னு கேட்டார்கள். ஒரு சனத்தொகை ஒரு சமுதாயத்தில் குறைந்திருப்பது தான் அந்த சமுதாயத்துடைய கல்வி வீழ்ச்சிக்கு முதல் காரணம், பொருளாதார வீழ்ச்சிக்கு முதல் காரணம். அந்த சமுதாயத்திலே எல்லா விதமான திறமையின்மைக்கு முதல் காரணம் சனத்தொகை என்ன செய்யறது, சுருங்கிக்கிறது, கொஞ்சம் இருக்கிறது. சனத்தொகை கொஞ்சம் இருந்தால் முடிஞ்சது. அதனால தான் யுத்த காலத்துக்குள்ள முதல் நிபந்தனை என்ன, ஆயுதங்கள் எல்லாவற்றையும் விட எதிர்த்தரப்புல எத்தனை பேர் இருக்கிறன்றதுதான் முதல் நிபந்தனை. முதல் நிபந்தனையே எதிர்த்தரப்பு எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பதை வச்சு தான் என்ன செய்யணும், சண்டையே என்ன செய்யும், ஆரம்பிக்கும். முதலாவது எண்ணிக்கை ஆயுதம் அல்ல, நபர்கள் எத்தனை. இவ்வளவு வளர்ந்த பின்னாலும் கூட நபர்கள் எத்தனை. அதனால கேட்டாங்க, காலு அவ மின் கில்லத்தின் நஹ்னு யௌம இதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் நாங்கள் கொஞ்சம் பேராக இருப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை. காலு பல் அன்தும், கால பல் அன்தும் கஸீரூன், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். நீங்கள் அன்றைய தினம் அந்த பிரச்சனை உங்களிடத்தில் இல்லை, நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், நீங்கள் தான் அதிகமாக இருப்பீர்கள் என்று சொல்கின்ற அளவில் பல் அன்தும் கஸீரூன், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். அப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல யன்ஸி அன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாபத வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன். அல்லாஹ் தஆலா உங்கள் எதிரிகளுடைய உள்ளங்களிலிருந்து முஸ்லிம் என்ற மஹாபத்தை எடுத்து விடுவான் என்கின்ற அந்த கௌரவம் கலந்த அச்சத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான். முஸ்லிம் என்ற ஒரு கண்ணியம் இருக்குமே, அந்த கண்ணியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். வல யன்ஸி அன்னல்லாஹ், யார் எடுக்கிறா, எந்த தீன் எந்த மார்க்கம் இறைவனுக்கு சொந்தமோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை பற்றி அச்சத்தை யார் எடுக்கிறான், அல்லாஹ்வே எடுத்துறான், அவனை எடுத்துருவான். வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களது உள்ளங்களில் வஹனை போடுவான். எடுத்துட்டு எதிரிகளோட உள்ளத்திலிருந்து மஹாபத்தை எடுத்துருவான், எங்கட உள்ளத்துல என்ன போடுவான், வஹனை போடுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் விளங்கி கேட்டாங்க, இப்ப வீழ்ச்சி வஹன்ல தான் இருக்குது. வீழ்ச்சி எதுல இருக்குது, வஹன்ல இருக்குது. காலு அமல் வஹனு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே வஹன் என்றால் என்னன்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான சுருக்கமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகம் பற்றிய அந்த பற்று, மரணம் பற்றிய வெறுப்பு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் எங்கெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உலக மோகத்தையும் மரணம் பற்றிய வெறுப்பையும் காண்கிறீர்களோ அது எந்த துறையாக இருந்தாலும் அதுதான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கான முதல் காரணம். அது மார்க்கத்துடைய போர்வையிலும் வரும், மார்க்கத்துடைய போர்வையிலும் வரும், மார்க்கத்துடைய போர்வை இல்லாமலும் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அக்ஸரு முனாஃபிகி உம்மதி அல் குர்ரா,
என் உம்மத்தின் அதிகமான நயவஞ்சகர்கள் காரிகளாக இருப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி அக்ஸரு முனாஃபிகி உம்மத்தி அல் குர்ரா ரசூல் எப்படி சொன்னாங்க? மார்க்கத்துடைய போர்வையில் என்ன செய்யும்? அதான் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், قبل أن يأتي قوم يتعجلونه ولا يتأجلونه. நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள், இந்த குர்ஆனை வைத்து இந்த உலகத்தை சம்பாதித்து சாப்பிடக்கூடிய சமுதாயம் வருவதற்கு முன்னால் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். يتعجلونه ولا يتأجلونه அப்படின்னா என்ன? மார்க்கத்துடைய பேரால் வரும். அதைத்தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களை உண்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, வல் சுமிசத்தி துன்யா பி உமூரில் ஆখিরা, மறுமை நாளுடைய காரியங்களை கொண்டு இந்த உலகம் சம்பாதிக்கப்படும். இந்த உலகம் என்ன செய்யும்? சம்பாதிக்கப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், இந்த சமுதாயத்தில் தீன், ததையுன், மார்க்கப்பற்று இவர்களிடத்தில் தான் இருக்கிறது, இவர்கள் தான் வழிகாட்டிகள் என்று சமுதாயம் மார்க்கத்துடைய மேன்மையான பகுதிகளை யாரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது? இந்த சமுதாயத்தில் இல்மு படித்தவர்களை, இந்த சமுதாயத்தில் மார்க்கம் படித்தவர்களை, இந்த சமுதாயத்தில் மார்க்க வழிகாட்டுகள் என்று நம்பக்கூடியவர்களை தான் ஒப்படைத்திருக்கிறது. அங்கேயே முதலாவது கோளாறு உண்டாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன உண்டாகும்? அதை வச்சே உலகத்தை என்ன செய்வார்கள்? தேடுவார்கள். அதை வைத்தே உலகத்தை சம்பாதிப்பார்கள். அப்ப முதலாவது என்ன காரணம்? ஹுப்பு துன்யா, உலக மோகம் வந்தா குர்ஆனும் பிசினஸ் ஆகும், ஹதீதும் பிசினஸ் ஆகும், மார்க்கமே என்ன செய்யும்? பிசினஸ் ஆகிவிடும். ஹுப்பு துன்யா, உலக மோகம் வந்தா அங்கே கெட்டுவிட்டால், அந்த லைன் கெட்டுட்டேன்னு வைங்களேன், அவர்கள் மூலம் வழிநடத்தப்படக்கூடிய மக்கள்கிட்ட எது போய் சேரும்? அதுக்கு ஏற்றது போன்ற சிந்தனைகள் தான் என்ன செய்யும்? போய் சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே உலக மோகம் இருக்கிறதே, இது போன்ற ஒரு நச்சுத்தனமான வேலை கிடையாது. அதனால் இந்த பகுதிகளை, இந்த சர்வதேச உலகத்திற்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடிய திட்டங்களை சிறந்த முறையில் வகுக்கக்கூடியவர்களாக பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள். யாருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிடுவதிலே மிக சிறந்தவர்கள் என்பதை குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸும் என்ன செய்கிறது? சொல்கிறது. இவர்கள் இந்த சமுதாயத்திலே கட்டவிழ்த்து விட்ட மிக முக்கியமான பகுதிகள் தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் என்ற பகுதி. எது? அதாவது பொழுதுபோக்குவதற்காக என்னதெல்லாம் செய்ய முடியுமோ அது. ஒரு காலத்தில் என்டர்டெயின்மெண்ட் சின்ன பிள்ளை விளையாடுற விஷயமா இருந்தது. இப்போ எது வரைக்கும் போயிட்டு பெரியவர்களுடைய பங்களிப்பு அதில் அதிகமாகின்ற பகுதி அளவுக்கு என்ன செஞ்சுட்டு போய்விட்டது. மார்க்கத்தை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் பொழுதுபோக்கு என்கின்ற அம்சங்களாக மாறுகின்ற அளவில் உலகப்பற்றின்மையை நீங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, உலகப்பற்றின்மை முஸ்லிம் சமுதாயத்திட்ட, அது உலகப்பற்று முஸ்லிம் சமுதாயத்திட்ட எப்படி வளரும் தெரியுமா? மௌத்த விரும்புறானே அவன்கிட்ட உலகப்பற்றின்மை என்ன செய்யாது? இருக்காது. மௌத்த விரும்புறானே, மௌத்த விரும்பின அர்த்தம் என்ன? மௌத்த விரும்பினா அவன் உலகத்தை வெறுக்கிறான்னு அர்த்தம். அவனிடத்திலும் கூட எதிர்க்காது, உலகத்தை வெறுக்கிற தன்மை இருக்காது. மௌத்த விரும்புறவன்றையும் அவ்வளவுக்கு வளர்ந்து போயிருக்க. யாரை கண்டுபிடிக்கிறது? எப்படி அடையாளம் காண்றது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யமுர்ருல் ரஜுலு பிகப்ரி அஹீஹி ஃபயகூலு யா லைதனி மகான வலைஸ பிஹி இல்லா வலைஸ பிஹி ஹுப்புல் ஆখিরা. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன் சகோதரனுடைய கபருக்கு பக்கத்தால் நடந்து போவார். சொல்லுவார் என்ன தெரியுமா? யா லைதனி மகானா, நான் இந்த அதாவது கபருவாசியாக நான் இருந்திருக்க கூடாதா, நான் மௌத்தாக இருக்க கூடாதா, அவர் இருக்கிற இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்றவர்கிட்ட எவ்வளவு ஈமானிக்க நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுக்கு மறுமை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது, மறுமை பற்றிய எந்த சிந்தனையும் கிடையாது. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? நான் மௌத்தாக இருக்க கூடாதான்னு சொல்லுவான். எதற்கு காரணமா சொல்லுவான்? அவ்வளவுக்கு உலகத்துல மூழ்கி மாட்டிட்டான். மாட்டின பின்னால மௌத்து நல்லவன் நினைக்கிறான். இதனாலதான் சொல்லுவாங்க, உலகம் ஆனான்னு அவனுக்கு ஏன் மாறும் தெரியுமா? அவ்வளவு உலகத்தை அனுபவிச்சிருப்பான். அதுல மாட்டி இதுல மாட்டி அவனுக்கு கட்ட இவனுக்கு கடந்த இறுகி ஒன்று வழி இல்லாம மௌத்தாகினா நல்லவன்னு நினைப்பான். எதனால் நினைக்கிறான்? உலக மோகத்தால் மௌத்தை விரும்புவான். உலக மோகத்தால் மௌத்தை விரும்புவான். அதுதான் மறுமையினுடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் தஸ்லீமுல் ஹாஸ், குறிப்பிட்டவர்களுக்கு சலாம் சொல்லுதல் எதன் காரணமாக உண்டாகுது? பொருளாதார மோகத்தின் காரணமாக என்ன செய்கிறது? உண்டாகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு பொத்தாம்பதுவாக மட்டும் சொல்லல, பெரிய அடையாளங்களை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபுஷுவு திஜாரா, வியாபாரம் பெருகும், மனைவி கணவனுக்கு வியாபாரத்தில் உதவி செய்கின்ற அளவில். ஜும்மா நேரத்தில் நீங்கள் வியாபார ஸ்தலங்கள் என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் நடக்கக்கூடாது, வைஃபை வச்சுட்டு போயிடுறது.
என்னது நான் தான் செய்யக்கூடாது, நீ செய்ய என்ன செய்யறது போகக்கூடிய சூழ்நிலை இந்த சமுதாயத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலக மோகம் என்பது நம்ம தவ்வா களத்தில் இருக்கிறோம், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம், எங்கள்கிட்ட வராது நினைச்சிடக்கூடாது. இங்கிருந்தா முதலாவதே ஆரம்பிக்கும், இங்கிருந்து தான் முதலாவதே ஆரம்பிக்கேன். முன்மாதிரியான சமுதாயமாக எந்த சமுதாயத்தை பார்க்கிறார்கள்? இந்த சமுதாயத்தை தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே தவ்வா களத்துக்கு வெளியே நிற்கக்கூடியவங்க பார்க்குறாங்க. இவங்களை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் இங்கிருந்தே என்ன செய்யும்? இந்த உலகமோக பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய சமுதாயம் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், மன்னர்கள் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய பற்றுள்ள சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தமது வீடுகளை மாற்றுவதற்கான முதல் முயற்சியை எடுப்பார்கள் என்று சொன்னார். ஹுப்பு துன்யா, உலக மோகத்தை தனது வீடுகளிலிருந்து அகற்றுவார்கள் என்று சொன்னால், மரணம் பற்றிய வெறுப்பை தனது வீடுகளிலிருந்து அகற்றுவார்கள் என்று சொன்னால் ஒரு மாற்றத்தை என்ன செய்யலாம், காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு கல்வி கூட ஒரு சிறுவனை பாடசாலைக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் கூட முதலாவது மனதிலே பதிய வைக்கிறது உலக முகத்தை தான். ஒழுங்கா படி, வாப்ப படுற கஷ்டம் விளங்குது தானே, இது உனக்கு வரக்கூடாது, நாளைக்கு நீ கடன் இல்லாதவனாக உழைச்சி வரணும், என்னத்துக்கு நீ படிக்கிறாய் தெரியுமா என்பதை அவன் பதிஞ்சிட்டான். என்ன படிப்பு? நல்ல முறையில் வர. அதனால தான் நான் எல்லா ஆசிரியர் மாதிரி வகுப்பில் கேட்பாங்க, என்ன உங்களுக்கு என்ன லட்சியம்? ஒத்தனை ஆசிரியர் என்று சொல்ல மாட்டான். ஏன்? அவர் படுற பாடம் பார்க்குறான். அதனால ஒருவர் கூட என்ன சொல்ல மாட்டான், ஆசிரியர் என்று சொல்ல மாட்டான். அவன் இன்ஜினியரா அந்த அந்த ஸ்கூல்லையே அந்த ஃபேக்கல்டி அந்த 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 படிப்பு இருக்காது. ஆனால் என்ன செய்வான், நான் டாக்டராக விஞ்ஞானியாக இப்படித்தான் பேசுவான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஊட்டப்பட்டிருப்பது பொருளாதாரம். கல்வி என்பது சமுதாயத்துக்கு சேவை செய்ய வந்த ஒரு ஊடகம் என்பது அவனுக்கு என்ன செய்யல, ஊட்டப்படவில்லை. அப்ப எல்லா பகுதிகளும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏது என்று வியாபித்து வருகிறது என்றால், மார்க்கப்பட்டுள்ளவர்களிடத்திலும் மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய இந்த தவ்வா களத்திலும் இருந்து அதற்கு வெளியே உள்ள எல்லோரிடத்திலும் உலக மோகம் ஒரு விகிதாசாரத்தில் குறைவிருக்கலாம், ஆனால் வளர்ந்து வரக்கூடியதை பார்க்கலாம். கராஹியத்துல் மவுத், மரணம் பற்றிய வெறுப்பும் வளர்ந்து வரக்கூடியதை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனநோய் வந்துவிட்டால், இந்த மனோநிலை வந்துவிட்டால், இதன் ஊடாக இந்த சமுதாயத்திலே நாம் என்ன செய்தாலும் அது பிரயோஜனம் அளிக்கப் போவது கிடையாது. இதனால் அடிப்படையாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் காரணமும் கடைசி காரணமும் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மவுத். நினைச்சு பாருங்க, இந்த சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு முஸ்லிம் பணக்காரர்கள் யாரும் முதலாவது இல்லை என்று ஒருத்தன் சொல்றான்டா, தீர்வே எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு எதிராக இருக்குது. தீர்வே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு எதிராக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை பார்க்கிற நேரத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு முழுமையாக பார்க்கக்கூடிய இல்மை முதலாக இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா விதித்தருள்வானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அந்த 23 வருட காலத்திலேயே நிறைய படிப்பினைகளை என்ன செய்கிறான், இந்த ஈமானிய சோதனையில் ஏற்படுத்தி காட்டுகிறான். நபித்தோழர்கள் ஒரு குறிப்பிட்ட, அதாவது மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் அன்சாரி தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள், இப்பொழுது எங்களது முயற்சியின் காரணமாக, எங்களது உழைப்பின் காரணமாக, எங்களது செலவழிப்பு, எங்கள் தியாகத்தின் காரணமாக இஸ்லாம் இப்பொழுது என்ன செஞ்சுட்டு ஒரு இடத்தை அடைஞ்சிட்டு, இனி நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயங்களை பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு பேசிக்கொண்டார்கள். என்ன, இனி கொஞ்சம் பிசினஸ் விஷயங்களை பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு பேசிக்கொண்டார்கள். போதும், மார்க்கத்துக்காக எடுத்த முயற்சி, இப்பொழுது நம்ம பொருளாதாரத்தை அதில் கொஞ்சம் கவனிப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்கிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களை நீங்களே அழிவின் பக்கம் இட்டு செல்ல வேண்டாம், உங்கள் கரங்களால் உங்களை அழித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு முஃமினுக்கு அப்படி ஒரு கட்டமே வாழ்க்கையில கிடையாது. எது? 10 வருஷம் இஸ்லாம், இன்னொரு 10 வருஷம் என்னது பிசினஸ், இன்னொரு 10 வருஷம் சமூகம், அப்படி இல்லை. என்றைக்கும் மார்க்க ரீதியான சமூக உணர்வு மரணம் வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். வாழ்க்கையுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள் போய்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பகுதி என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனால் அல்லாஹு தஆலா என்ன செஞ்ச அந்த வசனத்தை இறக்கினான். நபித்தோழர்கள் அல்லாஹு தஆலா 3 சந்தர்ப்பங்கள், நீங்கள் எப்பொழுதுமே இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சி பெற்று வருகிற நேரத்தில் இந்த 3 சந்தர்ப்பங்களை எப்பொழுதும் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒன்று பத்ர் யுத்தம், இரண்டாவது அஹ்ஸாப், மூன்றாவது ஹுனைன். இந்த 3 யுத்தமும் அல்லாஹு தஆலா நபித்தோழர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய படிப்பினை என்ன தெரியுமா? ஈமான். பத்ர் யுத்தத்தில் உத்தா அவர்களுடைய ஏற்பாடுகள் மிக குறைவு, அவர்களுடைய தயாரிப்புகள் மிக குறைவு, அவர்களுடைய வளங்கள் மிக குறைவு. ஈமான் மலை அளவுக்கு இருந்தது, ஈமான் மலை அளவுக்கு இருந்தது.
வாழ்வு இல்லை, எங்களுக்கு தேவை கிடையாது என்கின்ற லெவலில் என்ன செய்தது? அந்த ஈமான் இருந்தது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த ஈமான் அதாவது அலிமல்லாஹு அன்ன ஃபீக்கும் தஅஃபன், உங்களுக்கு மத்தியிலே ஒரு பலகீனம் இருப்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். அதனால் அல்லாஹ் தஆலா ஹஃபஃப் என்ன செய்றான்? குறைச்சிட்டான். உங்கள்கிட்ட அந்த பலம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய இறுதி காலத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆரம்ப கால ஈமானிய பலம் உங்களிடத்தில் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, அன்றைக்கு 10 பேர் இருந்தா 100 பேர் என்றாலாம், 10 பேர் இருந்தா நீங்க 100 பேரை சந்திப்பீங்க. இன்றைக்கு அப்படி இல்லை என்று அல்லாஹ் தஆலா இன்றைக்கு அப்படி இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு கடமை என்ன செய்கிறான்? குறைக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அஹ்ஸாப் யுத்தம் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்தில் உறுதி இருந்தாலும் அப்படியே எதிரிகள் எல்லாம் முழுமையாக சுற்றி வளைத்திருந்த காரணத்தினால முனாஃபிகீன்கள் கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன? அதாவது யா அஹ்ல யஸ்ரிப் லா முகாம லக்கும் ஃபர்ஜிஉ, ஏ மதீனா வாசிகளே முடிஞ்சது, போயிருங்க, இதோட உங்களோட லைஃப் என்னது? முடிஞ்சது. முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், கர்ரஹ உல இதீனுஹும், மார்க்கத்தை நம்பி ஏமாந்துட்டாங்க. மார்க்கத்தை நம்பி இப்படி உயிர் உடமை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற, நீங்கள் அதாவது அல்லாஹ்வை பற்றி லன்னல் ஜாஹிலியா, ஜாஹிலிய எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டது. எதன் காரணமாக? கிரௌடை பார்த்துட்டு. ஆனால் பத்ர் யுத்தத்தில் அது ஏற்படல. பத்ர் யுத்தத்தில் உறுதியாக நின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவி என்ன செய்தது? வந்தது. இரண்டாவது. மூன்றாவது என்ன தெரியுமா? ஹுனைன் யுத்தம். தோல்வி அல்லாஹ் ஆரம்பத்திலே கொடுத்தான். ஹுனைன் யுத்தம் இருக்கிறதே, அது மக்கா வெற்றிக்கு பிறகு தானே. மக்கா வெற்றி வந்தவரோ 2 கூட்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? தகீஃப், ஹவாஸின், இந்த கோத்திரத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? பெரிய ஒரு அச்சம் இருக்காது. அந்த நேரத்தில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், இது முடிஞ்சது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது இஸ் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ, உங்களது கிரவுட் உங்களுக்கு பெருமிதத்தை தந்தது. உங்களுக்கு ஏற்பட்டது என்ன தெரியுமா? உங்களோட கிரவுடின் மூலம் உங்களுக்கு பெருமிதம், நம்மளை யார் வெற்றி பெறுவது என்கின்ற ஒரு மனோநிலை உங்களுக்கு என்ன செய்தது? ஏற்பட்டது. உங்களுக்கு அது எந்த பிரயோஜனத்தையும் தரவில்லை. உங்களுக்கு அது எந்த பிரயோஜனத்தையும் தரவில்லை அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறான். இன்றைக்கு எங்கெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஆன்மீக பலத்தில் பலகீனம் வருகிறதோ அங்கெல்லாம் எமது நம்பிக்கை எமது கிரௌடுக்கு போயிருக்கும், எமது பொருளாதாரத்துக்கு போயிருக்கும், எமது விளம்பரத்துக்கு போயிருக்கும், எம் சமுதாய அறிமுகத்துக்கு போயிருக்கும். அந்த மன திருப்திக்கு மாறிட்டா பலகீனம் என்ன செய்யும்? உள்ளே வரும். எங்கெல்லாம் இறைவன் தான் என்கின்ற அந்த வார்த்தை வாயில் மட்டுமல்ல, ஆள் மனதில் அப்படி உயிரோட்டமாக இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுவதை போன்று ஓடுகிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பலத்தையும் உறுதியை இந்த சமுதாயத்தை என்ன செய்யலாம்? காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, அது எவரிடத்திலே வரும்? இறைவனுக்காக என்று வாழக்கூடிய மக்களிடத்தில் தான் இது போன்ற குணங்கள் வரும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கு முதல் தேவையானது என்ன தெரியுமா? ஈமான் பற்றிய இல்ம், ஈமான் பற்றிய அறிவு, ஈமான் என்னென்னதெல்லாம் செய்யும் என்பது பற்றிய அறிவு. ஈமான் என்னென்னதெல்லாம் இந்த சமுதாயத்தில் செய்யும், ஈமானிய பலம் எவ்வளவு மிக உயர்ந்தது என்பதை பற்றிய செய்திகள் என்ன செய்ய வர நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் தவாப் செய்துவிட்டு தண்ணீர் குடித்துக் கொண்டார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் யார்? இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மார்க் அறிஞர், மிகப்பெரிய முஜாஹித், மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய ஜாஹித், உலக பற்றின்மைக்கு முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய அறிஞர்கள் அவர் ஒருவர். அவர் தவாப் செய்து ஃபிக்ஹை சொல்ல வருகிறேன், சின்ன விஷயமாக இருக்கலாம், அவங்களோட இல்ம் ஈமான் பற்றிய அறிவை சொல்ல வருகிறேன். தவாப் எல்லாம் செய்துவிட்டு தண்ணீர் உபயோக சம்சம் குடிக்கிற நேரத்தில் அவங்க பெரிய கிரௌட் வந்திருக்கும். அப்துல்லாஹ் முபாரக் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. அந்த இடத்துல அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அவர் தண்ணி குடிக்க போற நேரத்தில் மக்கள் எல்லாம் முட்டி மோதி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் பக்கத்தில் என்ன செஞ்சிடறாரு? ஒதுக்கப்பட்ட ஒரு பக்கத்துக்கு அப்படியே என்ன செஞ்சிடறாரு? அலைகழிக்கப்பட்டுறாரு. அப்ப அவர் தன் நண்பரை பார்த்து சொல்றாரு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மையான வாழ்க்கை, ஹாதா ஹுவல் ஐஷ், இதுதான் உண்மையான வாழ்க்கை. நாம நம்மட ஊர்ல வாழ்றோமே அது வாழ்க்கை கிடையாது என்று சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? அவங்களுக்கே இந்த நாலேஜ் வந்தது. ஏன் மனசுல சங்கடம் வரல? என்ன சொல்ற? ஹாதா ஹுவல் ஐஷ், இதுதான் வாழ்க்கை. எங்கெல்லாம் நீ அறிமுகமாகிறாயோ அது உனக்கு ஃபித்னா, எங்கெல்லாம் நீ அறிமுகமாகிறாயோ அது உனக்கு ஃபித்னா. இப்ப நீ வாழ்றாயே, இந்த இடத்துல நடந்ததே, இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அறிமுகத்தை ஃபித்னா என்று நினைத்தவர்கள் எங்கள் சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை. ஆனால் அவர்கள் விளங்கி வச்சிருந்தாங்க, எவ்வளவு அறிமுகமாகிறோமோ அது ஃபித்னா. இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்கள், நான் எழுதிய புத்தகத்துடைய அறிவெல்லாம் இந்த சமுதாயத்திலே பரவி நான் எழுதிய செய்தி மறைந்தால் எவ்வளவு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று சொன்னார்கள். இந்த சமுதாயத்திலே நான் எழுதிய நூட்களுடைய அறிவெல்லாம் பரவி நான் எழுதியதாக என்ன செய்யக்கூடாது?
அது வராது என்று இருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். எதற்காக சொன்னார்கள்? இஹ்லாஸுக்காக. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தீனார் தர்மம் செய்கிறார்கள். தர்மம் செய்த நேரத்தில் அவரது மகன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் சொல்லுகிறார், தக்கப்பலல்லாஹு மின்க், அல்லாஹு தஆலா இந்த தர்மத்தை உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக என்று சொன்னார்கள். சொன்னவுடன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஏன் நீங்க கண்ணீர் விட்டு அழுகிறீர்கள் இந்த துஆவுக்கா என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அலிம்து அன்னல்லாஹ தக்கப்பல மின்னி தீனாரன் அவ் ஸலாத்தன் அவ் ஸதகத்தன் அவ் திர்ஹமன் ல அஹ்பப்துல் மௌத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடமிருந்து வாழ்க்கையில் நான் செய்த தொழுகைகள், நோன்புகள், இவைகளில் எல்லாம் ஒரே ஒரு தீனாரை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற அறிவு எனக்கு இருந்தால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். ஏன் தெரியுமா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான். எனவே ஒன்றை இறைவன் என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நான் முத்தகீன் என்ற அர்த்தம். நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். அது கூட எனக்கு என்ன தெரியாது என்று சொன்னார்கள். எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி சிந்தனை இருந்தது, எப்படி அவருடைய மனோநிலை இருந்தது என்பதை நினைத்து பாருங்கள். இஹ்லாஸ் தான் அவர்களை எப்பொழுதும் மேலோங்க செய்து கொண்டிருந்தது. அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள், அவரிடத்திலே ஒரு மனிதர் பிச்சை எடுக்க வருகிறார். பிச்சை எடுக்கிற வர நேரத்தில் அவர் என்ன செய்றார், ஒரு தீனார் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவர் போன பின்னால பக்கத்தில் ஒரு சொல்றாரு, அவருக்கே ஒரு தீனார் கொடுத்தீங்க, இவர குணம் என்ன தெரியுமா? பொரிக்காம சாப்பிட மாட்டாரு, கொலட்டியா மட்டும் தான் சாப்பாடு, பிச்சையும் எடுப்பாரு, பொரிச்சு தான் என்ன செய்வாரு, சாப்பிடுவார் என்பது போல என்ன செய்யறாரு, முறையிடலாம். உடனே அப்துல்லா இப்னு முபாரக் சிந்தனை எப்படி மாறு தெரியுமா? அப்படியா, அப்ப நான் ஒரு 2 தீனார் கொடுத்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொன்னார்கள். அப்படி என்றால் இது அவருக்கு போதாம போகுமே, ஒரு 2 தீனார் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பக்கத்திலே நம்மளுக்கு பொருளாதாரத்தை தடுப்பதற்காக யாராவது தூண்டினால் பயப்படுகின்ற உள்ளங்கள் தான் இன்று அதிகமாக இருப்பதை நீங்கள் காணலாம். முரண்படுகின்ற உள்ளங்கள், மாறி ஈமானிய பக்கம் யோசிக்கின்ற உள்ளங்களை இந்த காலத்தை என்ன செய்ய முடியாது, அதிகமாக காண முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, ஈமான் பற்றிய அறிவு வழங்கப்பட வேண்டும். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அன்புள்ள சகோதரர்களே, அல் இல்மு பில்லாஹ் அல் இல்மு பி ஷரீஅத்தில்லாஹ், இதற்கு வித்தியாசம் இருக்கிறது. எப்படி இறைவனை பற்றிய அறிவும் இறைவனது மார்க்கம் சட்டங்கள் பற்றிய அறிவும் வேறு வேறு. அது ரெண்டும் வேறு வேறு. இறைவன் பற்றிய அறிவு என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இறைவனுடைய சட்டங்கள் பற்றிய அறிவு எல்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. அது ஆரம்பத்தில் நான் சொல்லக்கூடிய இறைவன் பற்றிய அறிவு இருந்தால்தான் இதுவும் அதுவும் என்ன செய்யும், ஒன்று சேரும். இறைவன் பற்றிய அறிவு என்பது என்ன? இறைவன் எப்படி இந்த உலகத்தை ஆளுகிறான், அவனது சுன்னா என்ன, அவன் யார், அவனது ஆற்றல் என்ன, அவன் எப்படி செய்வான், அவன் எப்படி தண்டிப்பான் என்பதை பற்றிய அறிவு. இறைவன் பற்றிய மார்க்க அறிவென்றா என்ன? ஹலால் ஹராம், எது சுன்னா, எது வாஜிப், இது போன்றவைகள் சம்பந்தப்படாமல், இந்த சமுதாயத்தில் இந்த ஈமானிய அறிவு போதிக்கப்படாமல் ஒரு நாள் இந்த சமுதாயம் ஒரு எட்டு நகர முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்ஸிஉஹு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், உங்கள் மீது ஏற்படக்கூடிய எதிர்காலத்துடைய இழிவு இருக்கிறதே, இது நீங்கள் மார்க்கத்துக்கு திரும்பி வருகின்ற வரைக்கும் அல்லாஹ் உங்களை விட்டு அதை அகற்ற மாட்டான். அந்த இழிவு உங்களிடத்தில் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லன் லா யன்ஸிஉஹு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் இயன்றளவு நமது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நமது சூழலில் இருந்தாலும் சரி, எப்பொழுதும் ஈமானிய அறிவை கொடுக்க நாங்கள் பழக வேண்டும். எப்படி மார்க்க அறிவை கொடுக்க பழகிறோமோ அதுபோல ஈமானுடைய பலம் இருக்கிறது, அந்த ஈமானிய பலம் பற்றிய அறிவை, இறைவனது அறிவை ஊட்டுவதன் மூலம் கொடுக்க பழக வேண்டும். அப்படி வளர்க்கப்படுகின்ற குழந்தைகளும் ஒரு சமுதாயமும் எம் சமுதாயத்தில் உருவாகும் என்றால் மட்டும்தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சி உயருமே மாறுமே தவிர மற்றபடியான எந்த மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒரு எழுச்சிமிக்க சமுதாயமாக நாம் கண்முன்னாலேயே இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்ப்பதற்குரிய அந்த முயற்சியையும் வாய்ப்பையும் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.